வணக்கம். என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததி அது என்னது? அக்ஷய லக்ன பத்ததி, அக்ஷயம் லக்னம் பத்ததி, வளரும் லக்னம். அதாவது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது வளரும் லக்னம். என்னது அது வளரும் லக்னம்? நம்ம பிறந்த லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வளர்ந்து வரோமோ அதே மாதிரி நம்மளுடைய லக்னமும் வளர்ந்து நம்ம எந்த வயதில் வந்து நிற்கிறோமோ அந்த வயதில் நம்மளுடைய நட்சத்திர புள்ளிகள் மாற்றமடைந்து இன்றைய என்னுடைய லக்னத்திற்கு என்னுடைய வயதிற்கு எனக்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுது, அது சார்ந்து எனக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏஎல்பி அப்படிங்கிற மெத்தடில். அக்ஷயம் அப்படின்னா வளர்தல், லக்னம். நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஒருத்தங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கும். ஒரு வயதிலும் ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்விகளாக இருக்கும். இப்போ 10 வயசில் ஒருத்தங்க பிறந்தாங்க, 10 வயசுக்குள்ளே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு தன்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? 10லேருந்து 20 வயசுக்குள்ள ஒரு ஜாதகர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது அடுத்த லக்னமாக மாற்றமடையுது. பிறந்த லக்னத்துக்குள்ள 10 வயசுக்குள்ள உங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறது தன்னை மட்டுமே. ஒரு குழந்தை உங்கள்கிட்ட என்ன கேட்கும்? எனக்கு பாவாடை, எனக்கு ட்ரெஸ்ஸு, என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அதே இது 10லேருந்து 20 வயசுக்குள்ள ஒரு குழந்தை அடுத்த லக்னம் அவங்களுக்கு மாற்றம் அடைந்த பிறகு உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய படிப்பு, நான் என்ன படித்தா அடுத்தது என்ன வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை 10லேருந்து 20 வயசுக்குள்ளே ஒரு ஜாதகர் உங்களுடைய கேள்விகளாக இருக்கும். சரி, 3வது லக்னம் அவங்களுக்கு வளரும்போது அவங்க வளர்ந்த பிறகு 20லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு ஜாதகருடைய கேள்வி என்னவாக இருக்கும்? என்னோட முயற்சிகள், என்னுடைய திருமணம், என்னுடைய காதல், நான் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா, நான் அடுத்து என்ன பண்ணால் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும், என்னோட ஏர்னிங் எப்படி வரும் அப்படிங்கிற திங்கிங் வந்து இந்த 20லேருந்து 30 வயசில் ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது 30லேருந்து 40 வயசு ஒரு ஜாதகர் பிறந்த லக்னத்துலேருந்து 4ஆம் பாவகத்தில் அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது போகும்போது என்னுடைய வீடு, என்னுடைய வண்டி, என்னுடைய வாகனம், என்னுடைய கம்ஃபர்ட், என்னோட சுகம் சார்ந்த கேள்விகள், என்னுடைய வீடு எப்படி இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க 30லேருந்து 40 வயசுக்குள்ள வீடு வைக்கிறாங்கன்னா வீடு எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். தன்னுடைய சுகம் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 40லேருந்து 50 வயசுக்குள்ள ஒரு ஜாதகர் கேள்வியாக வந்தாங்கன்னா என்ன கேள்வியாக இருக்கும்? என்னுடைய குழந்தைகள், எனக்கு பேர குழந்தைகள் எப்போது பிறப்பாங்க, என்னோட குலதெய்வம் எனக்கு அனுகூலமாக இருக்குதா, என் குலதெய்வத்தின் தன்மை. இப்போ 20 வயசில் ஒருத்தங்க குலதெய்வம் கேள்வி கேட்க வருவாங்களா? யோசிச்சு பாருங்கள், கேட்க மாட்டாங்க. 30 வயசில் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த 40லேருந்து 50 வயசுக்குள்ளே தான் அவங்களுடைய குலதெய்வம் சார்ந்த கேள்விகள், என்னுடைய பேர குழந்தைகளோட கேள்விகள், என்னோட பூர்வீகம் எப்படி இருக்குது, நான் பூர்வீகம் அனுசரித்து தான் வாழ்கிறேன்னா. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தவங்க வாழ்வாங்க. ஆரம்பத்திலே வாழ்கிறவங்க அப்படிங்கிறது வேறு. ஆனால் என்னுடைய முறைகளை, என்னுடைய கர்மாக்களை நான் தொடர்ந்து கடைபிடித்து வர்றேனா அப்படிங்கிறத கேள்வி எப்போ இருக்குன்னா 40லேருந்து 50 வயசுக்குள்ளே. 50லேருந்து 60 வயசுக்குள்ளே என்ன கேள்வி வரும்? 2வது திருமணம், ஷஷ்டியப்த மூர்த்தி நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ அவங்களுக்கு முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கும். 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி, என்னுடைய சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படிநிலை கடந்து அவங்க அடுத்த படிநிலை வராங்க. அப்போ முதல் ஜாப் அப்படிங்கிறத முடித்து 2வது ஜாப், என்னோட சர்வீஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள், நான் யாருக்கு என்ன பண்ணலாம், என்ன உபகாரம் பண்ணலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தங்க வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாமா, ஏதாட்டி சமூகத்துக்கு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்படி இருக்கும். அப்போது ஒருத்தங்களுடைய ஜாதகம் பிறந்ததுலேருந்து இப்போ நான் சொல்கிறது 60 வயசு வரைக்கும் தான், 80-100 வயசு வரைக்கும் சொல்லலாம். இவங்களுடைய கேள்விகள் இது சார்ந்த கேள்விகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது? என்னுடைய பிறந்த லக்னம் என்னதோ, என்னுடைய வளர்ந்த லக்னம், இப்போ நான் எந்த லக்னத்தில், என்னோடய வயது என்னவோ என்னோடய வயதிற்கேற்றாற்போல் என்னுடைய லக்னம் என்னது, என்னுடைய லக்னம் எந்த இடத்துல என்ன குறிகாட்டுது, நான் என்ன முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு பிறந்த லக்னம் கும்ப லக்னமாக இருக்குது, இப்போ அவங்களுக்கு 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்குது, இப்போ அவங்களுக்கு ஒரு மீன லக்னமாக இருக்குது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, என்னோட பூர்வீகம் சார்ந்த கேள்விகள் என்ன. திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது அவங்களுடைய ஏஎல்பி லக்னம்
மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகுதுன்னா என்னோட பூர்வீகம் எனக்கு அனுகூலமாக இருக்குமா, என் தாத்தா பாட்டி சொத்து எனக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி முதன்மையாக கேள்வியாக இருக்கும். நட்சத்திர புள்ளிகள் என்பது என்னவோ அதுதான் என்னுடைய முதல் தேடல். என் வாழ்க்கை அப்படிங்கிறது அதில் தான் நடக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்தியது யார் அப்படின்னா திரு பொதுவுடைமூர்த்தி சார். இந்த அற்புதமான முறையை நமக்கு ரொம்ப எளிமையா, இந்த வயசு இந்த கேள்விக்காக தான் நீங்க வந்திருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் தான் இதை நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடத்தை ரொம்ப எளிமையா, நமக்கு எளிமையில புரிந்து கொள்ள முடிகிற வரைக்கும் நமக்கு கொடுத்தது யாருன்னா திரு பொதுவுடைமூர்த்தி சார். அவங்க தான். அவங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாமர மக்கள் யார் வேணா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய நட்சத்திர புள்ளி என்னது, என்ன இயக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. பாமர மக்கள்னு சொன்னது எனக்கு ஜோதிடம் எதுவுமே தெரியாதுங்க, நான் ஜோதிட குடும்பத்தில் இல்லை. பட் நான் என்ன லக்னத்தில் பிறந்தேன், இப்போ நான் என்ன லக்னத்தில் இருக்கிறேன், என்னோட தேடுதல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் உங்கள் கேள்விகளுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். இதை எங்கே போய் தேடுறதுன்னு கேள்வி இருக்கும். அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ராசி கட்டம் வரும், அதுக்கு கீழே ஏஎல்பின்னு இருக்கும், அதில் நட்சத்திர புள்ளி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி, அதுக்கு அதிபதி யார், உங்களோட தேடுதல் எங்கன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை எல்லாருமே சொல்ல முடியுமானா எல்லாருமே சொல்ல முடியும். சரி, இது புதுசாக இருக்குதே, என்னால் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது 15 நாள் வகுப்பு அப்படிங்கிறது நடக்கிறது. 15 நாளில் ஜாதகமே தெரியாத ஒரு நபர், எனக்கு அதில் தேடுதல் அதிகமாக இருக்குது, நான் அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த 15 நாள் வகுப்பில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய முழுமையான ஜோதிட தேடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வகுப்பில் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நன்றி.